நான் எந்த மதத்துக்கும் சொந்தமானவன் அல்ல. நான் ஒரு எழுத்தாளன். நான் ஒரு சுதந்திர பறவை. எந்த மதத்திற்குள்ளும் பறப்பேன். எம்மதமும் சம்மதம். இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா, இந்த இந்த அதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அத சொல்ல மறந்துட்டேன். எப்படி எனக்கு இந்த இஸ்லாமியம் எனக்கு உள்ளே வந்தது? எங்க ஊர்ல நான் சின்ன பையனா இருக்கப்ப இருந்து எனக்கு இஸ்லாமிய நண்பர்களோட பழக்கம். அவங்க எங்கள மாமன், மச்சான்னு கூப்பிடுவாங்க. நாங்க அவங்க பொண்ணுங்கள சைட் அடிப்போம். எங்க அப்பா, அம்மா அவங்கள மாமா, மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுக்குவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு அப்ப தெரியல எனக்கு. என்னுடைய கல்லூரி பருவம் வந்தது. உத்தமபாளையம், ஹாஜி கருத்தராவுத்தர் ஹவியா காலேஜ், ஒரு இஸ்லாமிய பல்கலை கல்லூரி. சென்னைக்கு வர்றோம். சென்னைக்கு வந்தாக்க, ராஜ்கிரன்ங்கிற இஸ்லாமிய கடவுள் எனக்கு முதல்ல வாய்ப்பு குடுக்குறாரு. மத்தவங்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. நான் ரொம்ப கோவக்காரன்யா. உங்களால என்ன வேலை வாங்க முடியாது. தயவு செஞ்சு நீங்க தப்பிச்சு பொழச்சு போயிடுங்கன்னு சொல்றேன். படம் பாதியில நின்னுடும் போயிடுங்கன்னு சொல்றேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட என் கையில குடுத்துட்டு அப்பதான் முதல் முறையா நான் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட வாங்குறேன் கையில. நான் இத்தன படம் பண்ணி ஒரு படத்துக்கும் பவுண்டட் ஸ்கிரிப்ட் பண்ணதே கிடையாது. இத படிச்சு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. என்னடா இது நம்ம எழுதின கதைய நம்ம படிக்க முடியல. அடுத்தவங்க கதைய எப்படி படிக்கிறது? இருந்தாலும் அத வாசிச்சேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா தட்டலாமே. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அல்லாஹ் போதுமானவன். இதுக்கும் தட்டலாம். எனக்கும் இளையராஜாவுக்கும் அவருக்கு என் மேல லவ் இருக்கோ இல்லையோ, எனக்கு அவர் மேல ரொம்ப காதல் இருக்கு. இளையராஜா மேல யாருக்கு தான் காதல் இருக்காது. அவருடைய வித்யா கர்வம் உலகத்தை வெஞ்சியது. அத புரிஞ்சுக்கிட்டா தான் அவரோட நம்ம காதல கன்டின்யூ பண்ண முடியும். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ள அந்த அன்பு குறையவே இல்ல. அதுக்கப்புறம் மீரா கதிரவன் கொஞ்சம் வித்யா கர்வம் அதிகமா உள்ளவர் தான். அவரோட எனக்கு தீரா காதல் இருக்கு. இது இன்னைக்கு தான் சொல்றேன் இந்த மேடையில. அவருக்கு இதுவரைக்கும் நான் சொல்லல. அவர மாதிரி ஒரு இயக்குனர பார்க்கறது சுலபம். ஒரு எழுத்தாளர பார்த்துரலாம். ஒரு மேக்கர பார்த்துரலாம். ஒரு உழைப்பாளிய கூட பார்த்துரலாம். ஒரு மனுஷன பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு மனுஷன நான் பார்த்தேன். எனக்கு நடிக்கணுங்கிற ஆர்வம் துளியும் கிடையாது. எனக்கு நடிக்கவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த பையன் வந்தான். அப்ப எனக்கு அவரு பையன் தான். அவரு ஒரு பெரிய இயக்குனராவோ, யாராவோ எனக்கு தெரியாது. நீங்க இந்த கதாபாத்திரத்துல நடிக்கணும். நான் சிரிச்சேன். இது எப்படிய்யா நான் உங்க மைண்ட்ல வந்தேன்? எனக்கு நடிக்க தெரியாதே! என்ன சார் நீங்க இத்தன படம் பண்ணியிருக்கீங்க. எவ்வளவு பேருக்கு சொல்லிக் குடுத்துருப்பீங்க. ஒரு போற போக்குல ஒரு பெரிய காமெடி பண்ணிட்டு போறாரு பாருங்க. அவரு மாதிரி இன்னொருத்தர் பேச முடியுமா இங்க? நான் சொன்னேன். சிரிச்சுட்டேன் நானு. இந்த இந்த கெட்ட ஐடியா உங்களுக்கு யார் குடுத்தது? எனக்கு நடிக்க தெரியாது. அப்போ அவரு சொல்றாரு, "என்ன சார் நீங்க இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க. எவ்வளவு பேருக்கு நீங்க சொல்லிக் குடுத்துருப்பீங்க. எவ்வளவு டேக் வாங்கியிருப்பீங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட வேலை செஞ்சிருக்கீங்க. உங்களால முடியும்னு" அவர் சொல்றாரு. என்னால் முடியும் என்பதை நான் சொல்ல வேண்டும்.
மற்றவங்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. நான் ரொம்ப கோவக்காரன்யா. உங்களால் என்னை வேலை வாங்க முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் தப்பிச்சு பொழைச்சு போயிடுங்கன்னு சொல்கிறேன். படம் பாதியில் நின்றுடும் போயிடுங்கன்னு சொல்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டை என் கையில் கொடுத்துட்டு அப்போ தான் முதல் முறையாக நான் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டை வாங்குறேன் கையில். நான் இத்தனை படம் பண்ணி ஒரு படத்துக்கும் பவுண்டட் ஸ்கிரிப்ட் பண்ணதே கிடையாது. இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். என்னன்னா அது நம்ம எழுதின கதையை நம்ம படிக்க முடியல. அடுத்தவங்க கதையை எப்படி படிக்கிறது? இருந்தாலும் அதை வாசித்தேன். பவுண்டட் ஸ்கிரிப்டில் நமக்கு அவ்வளவா புரிஞ்சுக்க முடியல. 2வது வர சொல்லி அவர் சொன்னார். சரி, நீங்கள் வளர்ற டைரக்டர் ரொம்ப ஆசைப்படுறீங்க. உங்களுக்காக நான் வரேன். இவ்வளவு போராட்டம் அந்த யூசுப் பாயாக நான் மாறுறதுக்கு. 1000% சுத்தமான ஹிந்து நான். 1000% பரிசுத்தமான ஹிந்து. வேறு எந்த மதமோ, வேற எந்த சக்தியோ, வேற எந்த மொழியோ என்னை மாற்றிவிடவே முடியாது. ஆனா மீரா கதிரவன் என்னை மாத்தினார். அந்த படத்துல ஒரு 8 நாள் கொடுங்க போதும். அப்படின்ற அப்போ ஒரு 12 நாள் தேவைப்படும். அப்படின்னு ஏமாத்து வேலை தான். கிட்டத்தட்ட 40 நாள், 45 நாள் அதை நான் ஒர்க் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பல தடவை, பல ஷெட்யூல் பண்ணியும் நான் என்ன பண்ணேன் இந்த படத்துல? இப்போ வரைக்கும், இந்த கணம் வரைக்கும் எனக்கு ஒண்ணும் தெரியல. இதுதான் ஒரு படத்துடைய வெற்றி. ஒரு நடிகன் என்ன பண்ணான் அப்படிங்கிறது அவனுக்கு புரியக்கூடாது. நடிகர் திலகம் சிவாஜி சொல்லுவார், நான் தான் கட்டபொம்மை, நான் திருவிளையாடல், நான் வ.உ.சி. ஏதியா என்கிட்ட இவ்வளவும்? உங்கள மாதிரி இயக்குனர்கள், எழுத்தாளர்கள் எழுதித்தான் நான் ஃப்ரேமில் தெரிஞ்சுட்டு நீங்க தெரியாம இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் போறேன். அவங்க என்னமோ சொல்றாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க, போட்டுக்கிறேன். ஒரு தொப்பி கொடுக்குறாங்க, வச்சுக்கிறேன். ஏதோ வசனங்களை கொடுக்குறாங்க, இதை சொல்ல சொல்றாங்க. சில விஷயங்கள் வரமாட்டேங்குது. சில விஷயங்கள் தானா வருது. எப்படி வரும்? வருது. படமே முடிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணேன் படத்துல? அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் மீரா கதிரவனுக்கு. இந்த இடத்துல நிறைய இளம் இயக்குனர்கள் வந்திருந்தாங்க. நான் தைரியமா சொல்லலாம். எல்லாரையும் விட நான் தான் சீனியரா இருப்பேன்னு நெனைக்கிறேன். இப்போ ரஞ்சித் மட்டும் தான் இருக்காரு. மிஸ்கின் ஒரு கர்ஜனை பண்ணிட்டு அவரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி, அவரு ஏதோ எங்க ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாரு. மகிழ் திருமேனி என்கிட்ட உதவியாளரா இருந்தேன்னு சொன்னாரு. இவங்களையெல்லாம் நானு பேப்பர்லயும், செய்தி வழியாவும் தான் பார்த்துப்பேன். ஒரு துருப்பிடிச்சு இருந்த என்ன கொண்டு வந்து அவங்க முன்னால அறிமுகப்படுத்தி, அவங்க வாயால என் பேர சொல்ல வச்சு, இந்த ஒரு நிகழ்வு எனக்கு ஒரு மறுபிறவி மாதிரி இன்னைக்கு. இதுக்கு மீரா கதிரவனுக்கு நான் மிகுந்த நன்றி சொல்லணும். அந்த படத்துல அவ்வளவு நாள் கிட்டத்தட்ட அந்த ஒரு 40 நாள் ஒர்க்க ஒரு 2 வருஷத்துல பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். 2 வருஷம் அந்த ஸ்கிரிப்ட் தான், அந்த வசனம் தான். அதுல நடிக்கிற ஆளுங்களுக்கு கூட முழுசா எனக்கு தெரியல. அந்த பையன், அந்த தம்பி ஹீரோ மட்டும் அடையாளம் தெரியுது. மற்றவங்கள யாரையுமே அவங்க நெறைய காட்டல எங்ககிட்ட. கதாநாயகிகள்லாம் நான் பார்க்கவே இல்ல இதுவரைக்கும். அது அவங்களே மறைச்சு வச்சுக்கிட்டாங்க. இவ்வளவு நாள் இருந்தும், அதுக்கப்புறம் டப்பிங் கூப்பிடுறாங்க. டப்பிங் போய் பேசுறோம். சிலது வரமாட்டேங்குது. அதுக்கு ஒரு தடவ சொல்லிக் குடுக்குறாங்க. அது வருது. பண்றோம். இன்னைக்கு காப்பி ரெடி ஆயிருச்சு. மியூசிக் டைரக்டர பத்தி நானும் அவரும் நிறைய பேசிக்கிட்டே இருப்போம்.
நான் மீரா கதிரவன் எதனால சொல்லணும்னா, பெரிய போராளி. அவரு சேலஞ்ச் பண்ற ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஆளுங்களா தான் இருக்கும். இன்னும் இந்த இடத்துல ஒரு வருத்தத்தோட ஒரு விஷயம் சொல்றேன். அது ஒரு இஸ்லாமிய குடும்பங்களுக்கு செய்த தொண்டு தான் அது. அது ஒரு சினிமா இல்ல. ஆனால் அவருக்கு உதவிகள் மறுக்கப்பட்டதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து தான். இந்து சமுதாயங்கள் நிறைய அவருக்கு உதவி பண்ணாங்க. இது அவரே சொல்லியிருக்காரு. கண்கூடாக நானும் நடந்து வந்து சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு முதல்ல வரும்போது பார்த்தாக்க, சென்னை வந்துருச்சு. இரவு 10 மணி. சென்னைன்னு போர்டு பாக்குது. டக்குன்னு இறங்கிட்டேன். இறங்கி அந்த விலாசத்த காட்டுனா சிரிக்கிறான். மேலயும் கீழயும் பார்க்குறான். நான் ஒரு மாதிரி ஒல்லியா கன்னங்கரேர்ன்னு இருப்பேன். ஏதோ புள்ள குடிக்க வந்த மாதிரி. "என்ன ஊருக்கு புதுசா?" அப்படிங்கிறான். "இல்ல இந்த அட்ரஸுக்கு போகணும்." அடப்பாவி! இன்னும் 20 கிலோமீட்டர் போகணும்டா நீயி. தாம்பரத்துல இறங்கிட்டேன். சென்னை இத்தனை நமக்கு சென்னை தானே மெயின். அப்படி 5 அறிவோட சென்னைக்கு வந்த என்ன கூட்டிட்டு வந்து நடின்னு சொல்லி நடிக்க வச்சாரு. நடிச்சோம். டப்பிங்ல வந்து சொல்லிக் குடுக்குறேன். அராபிக் சொல்லிக் குடுங்குறாரு. அராபிக்னா என்னன்னு கூட தெரியாது எனக்கு. சொல்லிக் குடுங்குறாரு. சொல்லிக் குடுத்தாரு. இவ்வளவு பண்ணியும் இப்போ வரைக்கும் நான் ஒரு முஸ்லிமானா நடிச்சேங்கிறது எனக்கு ஞாபகத்திலே வரல. ஒரு கதாபாத்திரம் அப்படிதான் அமையணும். வீரபாண்டிய கட்டபொம்மன்ல சிவாஜி நடிக்கும்போது பல தடவ மேடைகள்ல நாடகத்துல நடிக்கும்போது பல தடவ ரத்தம் சிந்தியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியல. அது மீரா கதிரவனுக்கு தான் வெளிச்சம். சில இடங்கள்ல அவருக்கும் எனக்கும் ஹபீபிங்கிற அ பேர்லயே எனக்கு உடன்பாடு இல்ல. நான் சொல்லியிருக்கேன், "இது என்ன சார் ஹபீபின்னு?" இப்ப எல்லாம் என்னென்ன வைக்கிறாங்க பேரு. லவ் ஓ லவ்வுன்னு ஒரு படம். சின்ன 2 எழுத்துக்கள்ல படம் வைக்கிறாங்க. நீங்க என்ன இப்படி வைக்கிறீங்களே? அவரு அந்த ஒரு கருக்கொண்ட மேகம். அத வந்து மழை பேஞ்சா தான் தெரியும் அது என்ன அப்படின்ட்டு. சில நேரம் காத்தடிச்சா அப்படியே போயிடும். ஆனா இது ஸ்ட்ராங்கான மேகம். அசைக்கவே முடியாது அவர. நான் ரொம்ப விவாதம் பண்ண மாட்டேன். ரொம்ப விவாதம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் ஒரு டெக்னீஷியன். என்னுடைய தொழில்ல சிவாஜியோட படம் பண்ணியிருக்கோம். ராஜா சாரோட படம் பண்ணியிருக்கோம். அவங்களே குறுக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம எப்படி இன்னொருத்தனுடைய கிரியேட்டிவிட்டில போய் நம்ம அ கிராஸ் பண்ணலாம். விட்டு குடுத்துருவேன். ஜஸ்ட் சார் நான் இப்படி பண்ணட்டுமா? அது ஒரு இஸ்லாமிய வேஷமா? எந்த இடத்துலயுமே நான் உட்கார்ந்து அவரு ஷாட் சொன்னதுக்கப்புறம், ஒரு முஸ்லீமா இத எப்படி பண்ணலாம்? அப்படின்னு நான் யோசிச்சதே கிடையாது. தாடி வளர்க்க சொன்னாரு. ஒரு சாக்ரிஃபைஸ் தான். நான் அவருக்காக பண்ண தியாகம், இந்த தாடி வளர்த்தது ஒண்ணுதான். அது இவ்வளவு பெரிய ஒரு பேர வாங்கி குடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் ஒரு சிறந்த நடிகன் அப்படின்னு என்னால சொல்லிக்க முடியுமா என்ன? அதுதாங்க நானு. அதுதான் நான். என் ஒய்ஃப் கிட்ட இருக்கும்போது அப்படித்தான் இருப்பேன். என் பிள்ளைங்களோட இருக்கும்போதும் அப்படித்தான் இருப்பேன். எல்லார்கிட்ட இருக்கும்போதும் நான் அப்படித்தான் இருப்பேன். என்னை யூசுப்பாக மீரா கதிரவன் மாற்றிக்கொண்டார். நீங்க உங்களுக்கு வர்றத நீங்க பண்ணுங்க சார். நீங்க நடிக்காதீங்க. உங்க முகம் ஒரு திராவிட முகம். என் முகம் திராவிட முகம்னு அவரு கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க. பண்ணுனேன். நிஜமாவே எனக்கு நடிச்சோம்னும் தெரியல. டப்பிங் பேசினோம்னும் தெரியல. சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் நான் படம் பார்க்கலங்க. எனக்கு அந்த படம் பார்க்க பயமா இருக்கு. நான் நடிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. நான் போய் எப்படி பார்க்கறது? என்னை ஒரு நடிகனாக நான் இன்னும் அங்கீகரிக்கவில்லை. அதனால அந்த படத்த தியேட்டர்ல போய் மக்களோட உட்கார்ந்து தான் பார்ப்பேன். பல தடவ சொல்லுவாரு. "நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, நீங்க வாங்க. இன்னைக்கு இவங்க பார்க்க வரீங்களா? இன்னைக்கு ரஞ்சித் சார் பார்க்குறாரு. நீங்க வரீங்களா? இன்னைக்கு சமுத்திரக்கனி பார்க்குறாரு. நீங்க வரீங்களா?" கேட்டுக்கிட்டே இருப்பாரு. "என்னை விட்டுருங்க சார். நான் ஒரு மனுஷனா வாழணும்னு நெனைக்கிறேன்." அவங்க போய் பார்த்தோனே படம் பார்த்தா சூப்பரா பண்ணியிருக்கீங்கன்னு அப்புறம் கை குடுக்கணும், ஒரு காப்பி குடுக்க வைப்பாங்க. இதுதானே வாழ்நாள் பூரா பார்த்துட்டு இருக்கோம். விடுங்க இத நான் தியேட்டர்ல பார்க்குறேன். அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த படம் ஆனா இவங்கலாம் சொல்றதெல்லாம் நானா கனவுல யோசிக்கிறேன். ஓ! இப்படி வாழ்ந்துருக்கோமா நாம?
இப்படி சத்தியமா இப்ப வரைக்கும் சொல்றேன். ஒவ்வொரு வருடையும் காட்சி ரொம்ப அழகா விளக்குவாரு. அப்பல்லாம் நான் ஒரு முஸ்லீமா கனவு கற்பனை பண்ணி, அந்த காட்சிய நான் ஆலோசிக்கவே இல்ல. எப்படி இவ்வளவு ஒரு போராட்டம், போராளி. போராடி, போராடி, போராடி டெய்லி காலையில அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணாருன்னா, எனக்கு நம்மள முதல்ல நம்பி பணம் போட்டு, "ஐயய்யோ! இந்த ஆளு நல்லா இருக்கணுமே, இந்த ஆளு நல்லா இருக்கணுமே" அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவருக்கு இந்த படம் இத்தன பேரு பாராட்டுறதுனால, அவருடைய காயங்களுக்கெல்லாம் ஒரு மருந்து மாதிரி இன்னைக்கு ஆயிருக்கு அவருக்கு. அதர்வைஸ் இதுக்காக அவர் இழந்த இழப்புகள் கணக்கே கிடையாதுங்க. எனக்கு தெரியும். நான் சொந்த படம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 படம் நான் புரொடியூஸ் பண்ணியிருக்கேன். முதல் படம். அ இன்னொன்னு இருக்கு. ஒரு போராட்டங்கள் வரக்கூடிய படங்கள். இந்த படத்துல அவரு பண்ணியிருக்கிற போராட்டம் இருக்குல்ல. கார்ல அவர் டிராவல் பண்ண தூரங்கள், அவர் போய் பார்த்த மனிதர்கள், அவர் போய் கெஞ்சிய இடங்கள், அவர் போய் காத்திருந்த தவம். நானே கேட்பேன், "நீங்க ஏன் இப்படி போய் காத்து கிடக்குறீங்க?" காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாரு. எனக்கு 2 படம். என் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணது 2டே படம். நாட்டுப்புற பாட்டு. என்னுடைய முதல் படம். இந்த "ஒத்தருவா தாரேங்கிற" பாட்டு வந்த படம். "துள்ளுவதோ இளமை" என்னையும், என் மகன் தனுஷ், என் மகன் செல்வராகவன், என் குடும்பத்தையே கட்டமைச்ச இந்த 2 படங்களுமே கண்ணீர் விட வச்ச படங்கள். அவ்வளவு பிரச்சனைகள் அந்த படத்துல. ஆனால், அது 2ம் தான் ஒரு ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சியை குடுத்தது. இந்த படமும் அவருடைய போராட்டத்துக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய விளைச்சலாய் அமையும். ஒரு போராட்டம் தான் ஆழமா நிலத்த உழுதா தான் நீங்க விதை விதைக்க முடியும் அதுல. அதுல தான் பயிர் விளையும். என்னுடைய மனசுல இருக்கிறத சொல்லிட்டு போணும்னா, ஒரு நாள் பத்தாது. ரொம்ப நாள் ஆகும் இந்த இடத்த விட்டு போறதுக்கே. ஒரு நாள் அவரு நான் தனுஷோட அப்பா, நான் பெரிய ஃபேமிலி. இன்னைக்கு நான் நடிச்சு தான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்ல. வேலைக்கு போகாம சும்மா இருந்தா எனக்கு பல கோடி குடுத்துருவாங்க எங்க பசங்க. நான் வேலை செய்ய போறேன்னா 10 பைசா குடுக்க மாட்டாங்க. அவ்வளவு வசதியா இருக்கேன் நான் இன்னைக்கு. என் புள்ளைகள் என்ன கார்ல போறாங்களோ, அந்த கார்ல தான் நானும் போறேன். என் புள்ளைகள் எந்த மாதிரி வீட்ல வாழ்றாங்களோ, அந்த மாதிரி வீட்ல தான் நானும் வாழ்றேன். இந்த திமிரு எனக்குள்ள இருக்கு. இவரு என்ன அங்க உட்கார வச்சுட்டு, ஒரு மாடியில என்னமோ நடக்குது. இது என்னய்யா எடுக்குறாங்க மேல இவ்வளவு நேரமா? அதாவது ஒரு 2 மணிக்கு கேமரா எடுத்துட்டு போனவங்க, எனக்கு ஷாட் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழ வரவே இல்ல. என்ன நடக்குது மேல? அப்படின்னா, "இல்ல சார், அந்த பொண்ணு ஏதோ டேப் ரெக்கார்டர்ல பேசுற மாரி எடுக்குறாங்க." அப்படின்னு சொன்னாங்க. என்னய்யா ஒரு பொண்ண கூட்டிட்டு போய் ஒரு சின்ன ரூம்குள்ள வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு என்ன தோணும்? நம்மள உட்கார வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்ட வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரே இவரு. அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அன்னைக்கு சாயந்தரம் கேட்டேன், "இது என்ன சீன் நீங்க பண்றது?" அப்புறம் சொன்னாரு, "இங்க இருந்து இந்த பொண்ணு டேப் ரெக்கார்டர்ல பேசி அனுப்புறா. அதுக்கு அங்கருந்து இந்த கணவன் பேசி அனுப்புறான். ஒரு கணவனும், ஒரு மனைவியும் அவங்க 2 பேருக்கு முதலிரவே நடக்காம அவங்க பிரிஞ்சிடுறாங்க. அவன் ஃபாரின் போயிடுறான். இந்த டேப் ரெக்கார்டர் குரல் தான் அவங்கள இணைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த படத்திலேயே ஹைலைட் இதுதான்யா" அப்படின்னு. இதுவரைக்கும் எவனுமே சொல்லல இது சினிமாவுல. இந்த பொண்ணு ஏதோ சொல்லி அனுப்புறான், அங்க இருந்து பதில் சொல்லி அனுப்புறான். இப்படிப்பட்ட அந்த ஈகோவெல்லாம் அடிச்சு உடைச்சது மீரா கதிரவன் தான். இது எப்படி வெற்றி அடைஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தாலும் சரி, எவ்வளவு வசூல் பண்ணாலும் சரி, இந்த படத்துல பங்கெடுத்துக்கிறதுக்குன்னு யாருக்குமே உரிமை இல்லன்னு நெனைக்கிறேன். மீரா கதிரவன் ஒருத்தருக்கு தான் அந்த ஏன்னா இதுல உழைச்சிருக்காங்க நெறைய பேர். அ சாம் சிஎஸ், அவரு கேமராமேன் மகேஷ். ஐயோ! ஒரு காதலி மாதிரிங்க அவரு. ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்ப கொஞ்சி கொஞ்சி தான் பேசுவாரு. அவரு அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இல்லன்னாக்கா, ஒரு யூனிட்ல அவ்வளவு நாள்
டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்படிப்பட்டவங்கலாம் இருந்தும் கூட யாராரோ பணம் போட்டிருப்பாங்க. யாரோ இந்த விதைய ஊண்டியிருப்பாங்க. இருந்தாலும் இப்ப ராகுல்னு ஒருத்தர் வந்து ஒரு விலாசம் போட்டிருக்காரு பாருங்க. அதுதான் அந்த படத்துக்கு உயிர் கொடுத்து விட்டது. இந்த சந்தையில மாடு வாங்க போனோம்னா பல்ல பிடிச்சு பார்ப்பாங்க, என்னென்னத்தையோ பிடிச்சு பார்ப்பாங்க. இப்படித்தான் இன்னைக்கு சின்ன படங்களுடைய நிலைமை. பிடிச்சு பார்த்து, "என்ன படம் எடுத்திருக்கு? ஆர்டிஸ்ட் யாரும் இல்லையே" அப்படின்ட்டு போயிடுவாங்க அவங்க. இவர் அவ்வளவையும் பொறுத்து இந்த ராகுல் எப்படி அவருக்கு ஹார்ட்ஸ் ஆஃப் அந்த அவருக்கு மீரா கதருங்கிற அவருக்கு ஒரு பெரிய தைரியமா இருக்கிறதே அந்த ராகுல்ங்கிற ஒரு கதாபாத்திரம் தான். அவர் மாதிரி ஆளுங்க நிறைய இருந்தா என்ன மாதிரி நானும் கூட இன்னொரு 10 படம் எடுக்கலாம். நிறைய இருக்கு சொல்றதுக்கு. இன்னைக்கு வந்து நான் பாட்டுல சின்ன சின்ன படங்களை பண்ணிட்டு இன்னைக்கும் என்னால பண்ண முடியும். 100 பேருக்கு ஒரு கேப்டனா இருந்து என்னால சர்வீஸ் பண்ண முடியும். திமிரோட நடக்க முடியும். அப்படி இருந்த என்ன டைரக்டர் வர்றவருன்னு எதிர்க்க வச்சுட்டாங்க. அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. போய் நடி. நான் நடிக்கல. இருந்தா கூட நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் இல்ல. எவரோ ஒருத்தனுடைய கருவில உருவான ஒரு எண்ணத்தை நம்ம வாங்கி, நம்ம கருவுல ஊற வச்சு, அதை திருப்பி அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். இது சாதாரண விஷயம் இல்ல. இது ஏதோ ஒரு வகையில அவருக்கும் எனக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் அப்படியெல்லாம் வாங்கி யோசிச்சான், யூசுப் இப்படி இருப்பானா, இந்த தாடி இப்படி தடவலாமா, இந்த இடத்துல இப்படி தொப்பி மாற்றி வச்சுக்கலாமா, இப்படிலாம் யோசிக்கவே கிடையாது. நான் பாட்டில் போனேன். தறி அடிங்கன்னாங்க அடித்தேன், சிரிங்கன்னாங்க சிரித்தேன், சாப்பிடுங்கன்னாங்க சாப்பிட்டேன். ஐயோ சில இடங்களில் வார்த்தைகள் என்னமோ முன்ன வந்த முன்ன வந்த சொய் எங்கே இருக்கார் அவர்? அது என்ன டைலாக் சார் அது? முன்ன வந்த சொய்ய சொம்ப மறைச்சுதான். இப்போ வரைக்கும் அவர் அர்த்தம் இன்னைக்கு வரைக்கும் அர்த்தம் சொல்லலை. முன்ன வந்த சொய்ய பின்ன வந்த கொம்பு சொம்பு பாருங்க. இப்பவே எப்படி வளர்றன்ட்டு இப்படித்தான் அங்க டப்பிங்லையும் அப்படித்தான். இப்படியெல்லாம் என்னை சொல்ல வச்சு படுத்தி டேக்குகள் வாங்கி இப்படி திரும்புங்க அப்படிம்பாரு. நான் பாட்டில் திரும்புவேன், அவர் பாட்டில் எடுத்துக்குவார். இப்படி ஒரு கப்பல்ல ஏற்றி விட்டுருக்காரு என்ன. இந்த கப்பல் இன்னும் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணும், அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாலும், எவ்வளவு உயர்ந்த இடங்களுக்கு போனாலும், மீரா கதிரவன் அந்த பெருமை உங்களை சேர்ந்தது தான். என்னுடைய கெரியர்ல உயிருள்ளவரை சினிமாவில் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது மீரா கதிரவன் தான் இந்த படத்தின் மூலமா. இல்லைன்னா இயக்குனராக இனிமேல் என்னுடைய படங்களை விரும்பி பார்க்க மாட்டாங்க. அது எனக்கு அது தெளிவாக தெரியும். நான் என்னுடைய பலமும் எனக்கு தெரியும், என்னுடைய பலவீனமும் எனக்கு தெரியும். இனி நான் படங்கள் எடுக்க முடியும். எங்கள் வீட்லேயே எதிர்ப்பு. நான் வெளியில் போனாலே சந்தேகப்படுறாங்க, எங்கேயாவது போய் படம் எடுக்க போயிடுவானோ, எங்கேயாவது போய் கடன் வாங்க போயிடுவானோ. இன்னும் எங்கள் பசங்க அம்மா அப்பா எங்கேம்மா இருக்காரு, கோயம்புத்தூர் போயிருக்காருமா. எதுக்குமா கோயம்புத்தூருக்கு? இவ்வளவு ஷாக் இருக்குது என்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும். அப்படியே வீட்டில் புழுங்கி புழுங்கி அழுந்தி போயிருக்க வேண்டிய என்னுடைய வாழ்க்கையை திசை திருப்பி நடிப்புங்கிற ஒரு துறையில் இன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு 5 படம் நடிச்சுட்டேன். இப்போ ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருத்தர் காலையில் ஃபோன் பண்ணி, சார் ஒரு கதை சொல்லணும் சார். அப்படியா தம்பி சொல்லுங்க. அப்படி இந்த ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்த, நீண்ட பிரயாணத்துக்கு வழிவகுத்து கொடுத்த மீரா கதிரவன் அவர்களே, உங்களுக்கு மிக்க நன்றி. நான் எந்த மதத்துக்கும் சொந்தமானவன் அல்ல. நான் ஒரு எழுத்தாளன். நான் ஒரு சுதந்திர பறவை. எந்த மதத்திற்குள்ளும் பறப்பேன். எம்மதமும் சம்மதம். இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா இந்த இந்த அதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை சொல்ல மாட்டேன். எப்படி எனக்கு இந்த இஸ்லாமியம் எனக்கு உள்ளே வந்தது? எங்க ஊர்ல நான் சின்ன பையனா இருக்கப்ப இருந்து எனக்கு இஸ்லாமிய நண்பர்களோட பழக்கம்.
அவங்க எங்களை மாமன் மச்சான்னு கூப்பிடுவாங்க. நாங்கள் அவங்க பொண்ணுங்களை சைட் அடிப்போம். எங்கள் அப்பா அம்மாவங்க அவங்கள மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுக்குவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு அப்போ தெரியல எனக்கு. என்னுடைய கல்லூரி பருவம் வந்தது. உத்தமபாளையம் ஹாஜி கருத்தராவுத்தர் ஹவியா காலேஜ், ஒரு இஸ்லாமிய பல்கலை கல்லூரி. சென்னைக்கு வர்றோம். சென்னைக்கு வந்தாக்க ராஜ்கிரன்கிற இஸ்லாமிய கடவுள் எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்குறாரு. என்னுடைய ஆடிட்டர் அக்பர் அலிங்கிற இஸ்லாமியர், என்னுடைய வழக்கறிஞர் ஒரு இஸ்லாமியர், இன்னைக்கு மீரா கதிரவன் ஒரு இஸ்லாமியர். என்னுடைய படங்கள்ல கூட ஒரு நன்றிக்காக நான் யாராவது ஒரு இஸ்லாமியர் படத்தில் போட்டு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்து கூட போட்டு வச்சுப்பேன். எனக்கும் அந்த இஸ்லாமியர்களுக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு. நண்பர்களே, இப்பவும் சொல்றேன், அது ஒரு இஸ்லாமிய படம் அல்ல, படம். கைத்தறியும் நெசவும் இந்த அந்த குடும்பத்தில் கதையே அதுதான். அதாவது இந்த நெசவு தொழில் நலிஞ்சு போக போக அந்த வீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் அப்பாவை மதிக்க மாட்டேங்கிறாங்க இல்லை மதிக்கிறாங்க. இருந்தால் கூட அப்பாவுக்கு இது புரியலையே, காலமாற்றம். அதுதான் போராட்டம். அந்த படத்தினுடைய மெயின் தீமே அதுதான். அந்த புரிதல் இல்லை அவங்களுக்கு. வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறதும் தறி அடிக்கிறதும் இஸ்லாமிய குடும்பத்துக்கு மட்டும் சொந்தமில்லை, இந்துக்கள் குடும்பத்திலையும் பெரும்பாலும் இருக்கு. ஆகையினால நிகழ்வுகள் ரெண்டு அந்த இடத்துல ஒன்றுமே, அதுதான் சொல்கிறேன், என்னை வேற எதுவுமே என்னை மாற்றலை ஒரு முஸ்லீமா. அந்த படத்தில் இருந்த காட்சிகளும் சம்பவங்களும் பொருட்களும் ப்ராப்பர்ட்டி எதுவுமே அந்த துணி எடுத்து மேலே போட்டுக்கிறாங்க. அது ஒன்று தான் இருக்குது. அது கூட நம்ம ஊரில் வயக்காட்டுக்கு போனால் அந்த நாற்று நட போகிறவங்க, களை எடுக்க போகிறவங்களாம் துணி எடுத்து போட்டுப்பாங்க தலையில். இப்படியெல்லாம் எனக்கு இஸ்லாமிய சொந்தங்கள் இருந்ததுனால தான் நான் ஒரு இஸ்லாமியனாக வாழ முடிந்தது. எனக்குள்ள இவ்வளவு நாளாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கும். ஆனால் கிடையாதுங்க. உடைய கலட்டி எறிஞ்சிட்டா எல்லா உடம்பும் ஒன்று தான். ரத்தத்தை கிழிச்சு பார்த்தா எல்லா பயலுக்கும்